இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பிரதமர் அன்வாருக்கு எதிரான பேரணி, 1000க்கும் அதிகமானோர் திரளத் தொடங்கினர். கோலாலம்பூர் மாநகரில் டத்தரான் முர்டேகாவில் இன்று பிற்பகலில் தொடங்கவிருக்கும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிரான துரோன் அன்வார் பேரணியையொட்டி மக்கள் காலை 11 மணிக்கே திரளத் தொடங்கினர். மதியம் 12:30 மணி வரையில் மாநகரின் மையப்பகுதியில் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமானோர் திரளத் தொடங்கியுள்ளனர். பரிகத்தா நேஷனல் ஏற்பாட்டில் நடைபெறவிருக்கும் இந்த பேரணி 4 முக்கிய இடங்களில் இருந்து டத்தரான் முர்டேகாவை நோக்கி மக்கள் ஊர்வலமாக செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஊர்வலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே சிலர் கவன ஈர்ப்புக்காக 4-வீல் டிரைவ் வாகனத்தில் நின்று கொண்டு ஒலிபெருக்கியில் பேசிக்கொண்டு டத்தரான் முர்டேகாவை நோக்கி வலம் வருவதை காண முடிந்தது. இன்னும் சிலர் துரோன் அன்வார் என்ற பதாகைகளை ஏந்திக் கொண்டு நடக்கத் தொடங்கியுள்ளனர். சிலர் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் கருப்பு கொடியை ஏந்திய வண்ணம் காட்சி தந்தனர். பலர் துரோன் அன்வார் என்று எழுதப்பட்ட கருப்பு நிற டீ சட்டையில் காணப்பட்டனர். எத்தகைய சாத்தியத்தையும் எதிர்கொள்வதற்கு கலக தடுப்பு படை உட்பட 1000க்கும் மேற்பட்ட போலீஸ்காரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். 4 இலக்குகளில் ஒன்று சோகோ பேரங்காடி மையமாகும். அப்பகுதியில் மக்கள் திரண்டு வருவதைக் கண்ட பல வர்த்தக தலங்கள் இழுத்து மூடப்பட்டு வருகின்றன. இன்னும் சில வர்த்தக தலங்கள் காலையில் திறக்கப்படவில்லை. நிலைமையை கண்காணிக்க அரச மலேசிய போலீஸ் படை ஹெலிகாப்டர் மூலம் கண்காணித்து வருகிறது. போலீஸ் படையின் கணிப்புப்படி கிட்டத்தட்ட 10,000 முதல் 15,000 பேர் திரள்வார்கள் என்று கூறப்பட்ட போதிலும் எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோசரி ஹம்சா ஜைனுடின் கணிப்புப்படி 10 லட்சம் பேர் திரள்வார்கள் என்று கூறியுள்ளார். முன்னதாக போக்குவரத்து சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு கோலாலம்பூர் மாநகரின் 16 பிரதான சாலைகள் மூடப்பட்டுள்ளன. கோலாலம்பூரில் சில இடங்களை போலீசார் சாலை தடுப்பு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். துரோன் அன்வார் பேரணியில் தலைவர்கள் உரையாடுவதற்கு திடீரென்று அமைக்கப்பட்ட மேடையை அகற்றும்படி அமலாக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். மலாய்க்காரர்களின் நலனை பாதிப்பதாக கூறி நகர மறு உருமாற்று புதுப்பிப்பு சட்டம் தொடர்பாகவே பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று முதலில் கூறப்பட்டாலும் பின்னர் அது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவி விலக வேண்டும் என்ற பேரணியாக மாறியுள்ளது. அந்த பேரணியில் தலைவர்கள் உரையாற்றுவதற்கு டத்தரான் முர்டேகா முன்புறம் திடீரென்று அமைக்கப்பட்ட ரெடிமேட் மேடையை அகற்றும்படி அமலாக்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கவிருக்கும் இந்த பேரணியில் எதிர்க்கட்சியை சேர்ந்த 18 தலைவர்கள் உரையாற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் முகமட், பரிகத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின், பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங் ஆகியோர் உரையாற்றவிருக்கும் முக்கிய தலைவர்களில் அடங்குவர். அமைச்சரவையில் கல்வி அமைச்சர் பதவி மீது தாம் மிகுந்த ஆர்வமாக உள்ளதாக முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரஃபீசி ரம்லி தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் பதவி தமக்கு வழங்கப்படுமானால் அந்த பதவியை ஏற்பதில் தமக்கு மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை. ஆனால் மக்கள் அதனை விரும்புவார்களா என்று தாம் நினைக்கவில்லை என்று PKR கட்சியின் முன்னாள் துணைத் தலைவரான ரஃபீசி ரம்லி குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தேசிய உருமாற்றத்திற்கு கல்வியே முக்கிய அடித்தளமாகும். நாட்டில் உள்ள கலாச்சாரத்தை வேரறுப்பதற்கு சீர்திருத்தங்கள் மட்டும் போதாது. சீர்திருத்தங்கள் என்பது கல்வியிலிருந்து தொடங்குகிறது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக்கிடம் தாமே பலமுறை பேசியிருப்பதாக ரஃபீசி விளக்கினார். எல்லா நிலைகளில் இருந்தும் திருடுவதை விட நேர்மையான வழியை தேர்ந்தெடுத்து வாழ்வதே உன்னதம் என்ற பண்பியலை மாணவர் பருவத்திலேயே போதிக்கப்பட வேண்டும். அதற்கு கல்வி அமைச்சு முக்கிய பங்காற்ற முடியும் என்று ரஃபீசி வலியுறுத்தினார். லாரியினால் மோதப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை 1:24 மணியளவில் ஜோஹோர் கொத்ததிங்கி ஜலான் சுங்காய் கொத்ததிங்கி சாலையில் 60.5வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இதில் 18 வயது முகமது அவுசி இக்பால் மற்றும் 19 வயது முகமது ஐமான் ஃபர்ஹான் ஹலீம் ஆகிய 2 இளைஞர்கள் உயிரிழந்ததாக போலீசார் அடையாளம் கூறினர்.
இந்த சம்பவம் குறித்து அதிகாலையில் பொதுமக்கள் தங்களுக்கு தகவல் அளித்ததாக கொத்ததிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் யூசுப் ஒத்மான் தெரிவித்தார். அந்த இரு மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை மோதி தள்ளியதாக நம்பப்படும் லாரி இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. உயிரிழந்த இரு இளைஞர்கள் விபத்து நடந்த பகுதியில் வெவ்வேறு இடத்தில் கடும் காயங்களுடன் இறந்து கிடந்தனர் என்று யூசுப் ஒத்மான் குறிப்பிட்டார். குவாந்தான் இஸ்தானா அப்துல் அசீஸ் முன்புறம் நிகழ்ந்த சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லா உரிய நேரத்தில் உதவிக்கரம் நீட்டி தமது மனித நேயத்தை புலப்படுத்தியுள்ளார். விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு சுல்தான் உதவும் காட்சியை கொண்ட புகைப்படங்கள் பஹாங் சுல்தான் தமது முகநூலில் பகிரப்பட்டுள்ளார். அரண்மனை முன்புறமுள்ள பிரதான சாலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி தூண் ஒன்றில் மோதி கீழே விழுந்து காயங்களுக்கு ஆளாகினார். இந்த சம்பவத்தை அரண்மனைக்கு வெளியே காரில் செல்லும்போது தற்செயலாக பார்த்த பஹாங் சுல்தான் உடனே காரை நிறுத்திவிட்டு அவ்விடத்திற்கு விரைந்தார். பாதிக்கப்பட்டவருக்கு உதவியதுடன் அவசர சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்தார். பின்னர் அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை சுல்தான் செய்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.